மெரினாவில் இனி 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி என்று நீதிமன்றம் அதிரடியா தெரிவிச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அமர்வு கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி கடற்கரையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டது. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரணையில் மெரினாவின் தலைவர்களின் நினைவிடங்களுக்கு பின்புறம் உள்ள பகுதிகளையும் நீலக்குடி சான்று பெற்ற கடற்கரையாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த பகுதியில் எவ்வித கடைகளும் அமைக்கக்கூடாது என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். தற்போது உழைப்பாளர் சிலையின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என நீதிபதிகள் ஆணையிட்டனர். சாலையிலிருந்து பார்க்கும்போது கடலின் அழகை ரசிக்க முடியாத அளவுக்கு கடைகள் மறைப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் உலகில் வேறு எந்த கடற்கரையிலும் இவ்வளவு கடைகள் கிடையாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். தற்போது 1417 கடைகளை அமைப்பதற்கு மாநகராட்சி வைத்துள்ள திட்டத்தை மறு ஆய்வு செய்து கடைகளின் எண்ணிக்கையை மிக கணிசமாக குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கின்றனர். கடற்கரை என்பது மக்கள் இயற்கையை ரசிப்பதற்கான இடமே தவிர அதனை ஷாப்பிங் மாலாக மாற்ற முடியாது என நீதிபதிகள் விமர்சித்தனர். உணவுப் பொருட்கள், பொம்மைகள் மற்றும் ஃபேன்சி பொருட்களை விற்பனை செய்யும் அத்தியாவசிய கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மற்ற தேவையில்லாத கடைகளை அனுமதிக்க கூடாது என்றும் கூறினர். கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து புதிய வரைவு திட்டத்தை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு நீதிபதிகள் கால அவகாசம் வழங்கினர். மேலும் சென்னை மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும், அதுவும் குலுக்கல் முறையில் தேர்வு செய்ய வேண்டும். தற்போது உள்ள கடைகளை அகற்றிவிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து குலுக்கல் முறையில் கடைகளை ஒதுக்கீடு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. தலா 100 உணவகங்கள் மற்றும் ஃபேன்சி கடைகள் அமைக்க அனுமதி கொடுக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.